நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் இந்த 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் தயவு செய்து நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முடிவு இது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. வாசிக்கிறேன், தயவு செய்து கவனிச்சு பாருங்கள். ஆண்டவருக்கு அஞ்சுவது தீமையை பகைக்க செய்யும், ஆணவத்தையும் இருமாப்பையும் தீமையையும் உருட்டையும் புரட்டையும் நான் வெறுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை குடி சொல்லுங்க. நீங்க ஆணவத்தை வெறுக்காம ஆண்டவரின் தாயை பார்க்க முடியாது. பார்க்க முடியுமா? சொல்லுங்க. ஆணவத்தை விடாம ஆண்டவருடைய தாயை பார்க்க முடியுமாங்க? அகங்காரம் இல்லை, அகங்காரம் பிடிச்சி ஆணவம் பிடிச்சி உடம்பு ஃபுல்லாக கொழுப்பு கொலஸ்ட்ரால் எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் வச்சுட்டு மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னா மாதா வேண்டிக் கொள்வாங்களா? சும்மா கேட்டு பாருங்க, வேண்டிக் கொள்வாங்களா? அங்கெல்லாம் அது நடக்காது. பிரைஸ் தி லார்ட். அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, ஆணவத்தையும் இருமாப்பையும் நாம் வெறுக்கக்கூடியவர்களாக மாறணும். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் கைவிட்டு சொல்லுங்க, நீங்க வெறுக்கணும். என்ன சொல்லுங்க? வெறுக்கணும். எதை வெறுக்கணும்? ஆணவத்தையும் அகங்காரத்தையும் நீங்க வெறுக்க ஆரம்பிக்கணும். ஆணவத்தையும் அகங்காரத்தையும் வெறுக்காம நீங்களும் நானும் ஒருபொழுதும் கடவுளுடைய பாதுகாப்பை ஆசீர்வாதத்தை ஒரு நாள் நினைச்ச முடியாது, பெறவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். அப்போ எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் இந்த வாசிக்கும் பொழுது நீங்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். பெருமை என்பது என்ன? இன்னைக்கு இந்த உலகத்தில் நம்ம மனுஷன் பெருமை அடிக்கிறான். பெருமை, ஆணவம், தற்பெருமை, இப்படினால பழைய விஷயங்கள் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அகங்காரம், ஆணவம், தற்பெருமை, இப்படியே நிறைய போட்டிருக்கிறோம் இந்த வார்த்தையில். ஆனால் இதை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால் தயவு செய்து எடுத்து வாசிக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். திருச்சபையில் புதிதாக சேர்ந்த ஒருவர் கண்காணிப்பாளராக கூடாது, அவ்வாறு ஆவாரென்னால் அவர் தற்பெருமை கொள்ளலாம், அதனால் அலகைக்கு கிடைத்த தண்டனையை அவர் அடைய நேரிடும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கத்தோலிக்க திருச்சபைக்கு ஒரு வரைமுறை இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவரும் கண்டிப்பாக, நிச்சயமாக, அது எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, திருச்சபையின் ஞான மெய்ப்பர்களுக்கு மூப்பர்களுக்கு கீழ்ப்படிந்துதான் ஆகணும். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ பவுல் எழுதுகிறார், தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு, எப்பா இந்த உலகத்தில் ஒரு பெரிய காரியம் நடந்துருது. என்ன நடந்துருதுன்னா, நம்மை அறியாமலே நமக்கு தற்பெருமை வளர்ந்து விடும். பிரைஸ் தி லார்ட். இது ஆன்மீகத்திலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, உறவுகளின் மத்தியிலும் சரி, தற்பெருமை என்பது மனிதனுக்குள்ள வரும் பொழுது அவன் யாருக்கு சொந்தமாயிருதான்? யாருக்கு சொந்தமாறான்? நீங்க படிச்சீங்களா? அழகைக்கு அவன் என்னவாயிருதான்? சொந்தக்காரனா மாறியிருந்தான். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு மனிதன் தற்பெருமை எங்கே அவன் கொள்கிறானோ, தற்பெருமை யாருக்குள்ளே வருகிறதோ அந்த நிமிடமே அவனுடைய வாழ்க்கை சாத்தானுக்கு சொந்தமாக மாறிவிடுகிறது. அவனுடைய வாழ்க்கையில் அழகை வந்து விடுகிறது. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9894118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.